அரசியல் ஆசான் KPM அண்ணா அவர்கள் தான் இன்னும் வழிகாட்டியாக இருந்து வெற்றியை தேடி தந்தார். அதே நேரத்தில் மாண்புமிகு எடப்பாடியார் அண்ணா அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பருவூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு எதிர்பார்த்த ஒரு தொகுதி. அந்த தொகுதியில் வெற்றி பெறுவது மிகவும் கடினம் என்று எல்லாருமே கூறினார்கள். ஆனால் கழக துணை பொதுச் செயலாளர் அவர்கள் கண்டிப்பாக வெற்றி பெறுவை தம்பி, நீ தைரியமாக போராடி வாக்குகளை சேகரி என்று சொல்லி எனக்கு ஒவ்வொரு நாளும் ஆறுதல் கூறி என்னை வாக்குகளை சேகரிப்பதற்காக இரவு பகலாக என்னை தட்டி கொடுத்து வேலை வாங்கினார். அதன் காரணமாக தான் இன்றைக்கி நான் வெற்றி பெற்றிருக்கிறேன். இந்த வெற்றியை அவர் காலடியில் சமர்ப்பிக்க எனக்கு கடவுள் ஆசீர்வாதிக்குமாறு நான் கடவுளுக்கு வேண்டிக் கொள்கிறேன். அதே நேரத்தில் எனக்கு அனைத்து இந்திய அதிமுகவின் சார்பாக மாண்புமிகு எடப்பாடியார் அண்ணார் அவர்கள் சீட்டு வழங்கி நிற்பதற்குரியான அனைத்து ஏற்பாடுகளும் செய்து கொடுத்து என்னை இப்போது ஒரு சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுப்பதற்கு அனைத்து இந்திய அதிமுகவின் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் என்னுடைய தொகுதி மக்கள் சார்பாகவும் மாண்புமிகு பொதுச் செயலாளர் அவர்களுக்கு நன்றி கூறுகிறேன். அதிலும் அதே நேரத்தில் உயிரினும் மேலான எங்களுடைய KPM அண்ணார் அவர்களுக்கு இந்த வெற்றியை சமர்ப்பிக்கிறேன். முழு காரணம் நான் என்பதை விட KPM அண்ணார் அவர்களுக்கு சொல்லுவேன். ஒவ்வொரு நாளும் என்ன செய்கிறாய் என்று ஒவ்வொரு நாளும் கேட்டு எப்படி வாக்குகளை சேகரிப்பது என்று சொல்லிக் கொடுத்து என்னை சோர்ந்து போகாமல் உற்சாகத்திலே என்னை வைத்துக்கொண்டு ஒரு மாத காலமாக என்னை எப்படியெல்லாம் வாக்குகளை சேகரிக்கணும் என்று சொல்லிக் கொடுத்து என்னை வாக்குகளை சேகரித்து நீங்கள் வெற்றி பெற செய்திருக்கிறார். நீங்கள் உயிருள்ளவரை அவருக்கு நன்றி கடன் பட்டிருப்பேன். அதே நேரத்தில் அவர் சொல்லுக்கு மறுவாக்கில்லாத நடந்து கொள்வேன் என்று இதன் மூலமாக இந்த வெற்றிக்கு மிகவும் உறுதுணையாக இருந்த கூட்டணி கட்சி சார்ந்த தலைவர்களுக்கும் தொண்டர்களுக்கும் அரும்பாடுபட்ட அனைத்து இந்திய அதிமுகவின் தொண்டர்களுக்கும் என்னுடன் பணியாற்றி கொண்டிருந்த அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய சார்பாக என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இரவு பகல் பாராமல் ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் தான் எலெக்ஷன் டியூட்டி பார்க்கணும்னு இருந்தாலும் 20 மணி நேரம் எலெக்ஷன் டியூட்டி என்னுடன் பார்த்து நைட் பகல் பாராமல் பார்த்தாங்க. என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கிறேன். இந்த வெற்றி தொகுதி மக்கள் அனைவருக்குமே சாரும், என்ன மட்டும் சாராது, எல்லாருக்குமே என்னுடைய நீண்ட நாள் கனவு நான் MLA ஆகணுன்றது இன்னைக்கு கிடைச்சிருக்கு. இந்த கிடைச்சதுக்கு காரணமே முழு காரணமே KPM ஐயா தான். வேறு யாரையும் நம்ம சொல்ல KPM ஐயா வெற்றி தான் நம்ம எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. எல்லாரும் சொன்னாங்க அது பெரிய பணக்காரர் நிற்கிறது, நீ எப்படிப்பா ஜெயிப்பன்னு கேட்டாங்க. நாமினேஷன் ஃபைல் பண்ணி டெபாசிட் கூட வாங்க மாட்டேன்னு சொன்னாங்க. அந்த வேட்பாளர் இன்றைக்கி நான் வெற்றி பெற்றிருக்கிறேன்னா அதுக்கு காரணமே ஐயா KPM தான். என்ன சூழ்நிலும் தம்பி அவர் ஜெயிக்கக்கூடாது, ஏன்னா பணத்தை வச்சு எல்லாரையும் வேலைக்கு வாங்கணும்னு நினைக்கிறார். அரசியலில் பணம் இருக்கக்கூடாது, உழைச்சி தான் முழுக்க வரணுமே தவிர பணத்தை வச்சு வேலைக்கு வாங்கிக்கிறது. எப்படியாவது வெற்றி பெறணும், என்னுடைய மனசார வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் எனக்கு உற்சாகப்படுது. இது என்னுடன் பணியாற்றி கொண்டிருந்த ஒரு சிலருக்கு தெரியும், ஒரு சிலருக்கு தெரியாது. ஆனால் இதுதான் உண்மை சம்பவம். 2 நாள் ஒரு நாள் போனேன்னா அடுத்த நாள் ஃபோன் போட்டு கூப்பிட்டு எப்படி இருக்குன்னு கேட்பார். கேட்டு என்னை தூங்க விடாமல் இப்படியெல்லாம் நீங்கள் கஷ்டப்படணும்னு சொல்லிட்டு எடுத்துக்காட்ட சொல்லுமா சொல்லி கொடுத்தேன். நீ நான் சட்டசபையில் போய் நிற்கிறேன்னா அதுக்கு முழு காரணம் KPM ஐயா தான். வாக்களித்த வாக்காளர்களுக்கு என்னுடைய கோடான கோடி நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த வாக்களிக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாக்கி கொடுத்ததான் KPM ஐயா தான். அதனால் அவருக்கு தான் முதல் நன்றி. அதனால் வாக்களித்தவர்களுக்கும் என்னுடைய முதல் நன்றியை தெரிவித்துக்கிறேன். வாக்களிக்காதவர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக்கிறேன். மக்களுக்கு எல்லாமே சட்டமன்ற உறுப்பினராக ஓட்டு அளித்தவங்களுக்கும் ஓட்டு போடாதவங்களுக்கும் முன்னுதாரணமாக இருந்து கண்டிப்பாக நல்லது செய்வேன். இது என்னுடைய நீண்ட நாள் கோரிக்கை, எல்லா மக்களுக்கும் நல்லது செய்யணுன்ட்டு. அது இப்போ நிறைவேறிக்குது. நிறைவேற்றுற நேரத்தில் கண்டிப்பாக
அதுக்குண்டான பலன் மக்கள் எதிர்பார்ப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நானும் நடந்துக்குவேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் மக்கள்கிட்ட நல்ல பேர் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவேன். என்னுடைய பேரும் காப்பாற்றிக்கிறேன், என்னை உருவாக்குற கேபிஎன் பேரையும் காப்பாற்றி கொடுத்தேன். காப்பாற்றுறதுக்கு உண்டான முயற்சி இருக்குது. கண்டிப்பாக இந்த 5 ஆண்டு காலம் நல்ல ஒரு சிறப்பான ஒரு சட்டமன்ற உறுப்பினராக பேர் எடுத்துகிட்டு அவருக்கு நல்ல பேர் எடுத்துக்கணும்னு ஆசைப்படுறேன்.